Hello students, now we are going to see 10th Maths Chapter 3 Algebra Part 24 Exercise 3.14. In the previous video, in Part 23, we have seen Exercise 3.13 Sums 1 to 5. Now I am going to explain exercise 3.14. First sum, write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. First subdivision, alpha by 3 beta plus beta by 3 alpha. Solution வந்து கொடுத்திருக்கிற terms அப்படியே எழுதிக்கிறோம். alpha by 3 beta plus beta by 3 alpha. கொடுத்துருக்க இது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் வந்து நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி டேர்ம்ஸா வந்து நம்ம எழுதணும். இதுல வந்து நமக்கு டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 பீட்டா கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம்ல 3 ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து காமன் டினாமினேட்டர் எடுக்கணும். 3 ரெண்டுக்கும் காமனா இருக்கு, ஸோ 3 எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இங்க பீட்டா இருக்கு, இங்க ஆல்ஃபா இருக்கு, ஸோ ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிறோம். இந்த 3 ஆல்ஃபா பீட்டா இதை வந்து 3 பீட்டாவால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது ஆல்ஃபா. அதாவது ஆல்ரெடி இங்க 3 பீட்டா இருக்கு, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா. அடுத்தது வந்து இங்க 3 ஆல்ஃபா ஆல்ரெடி இருக்குது, ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பீட்டா மட்டும்தான். அதாவது 3 ஆல்ஃபா பீட்டாவை 3 ஆல்ஃபால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வெறும் பீட்டா மட்டும். ஸோ செகண்ட் டேர்ம் பீட்டா வந்து பீட்டாவோட வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயரு, பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயரு, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயரு பிளஸ் பீட்டா ஸ்கொயரு டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இங்க 2ab இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த சைடு வந்து லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு கொண்டுட்டு போறோம். ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab கிடைக்கிறது. இந்த ஃபார்மேட் தான் நமக்கு வந்து இதுல யூஸ் பண்ணணும். இங்க வந்து ஏங்கிற பிளேஸ்ல ஆல்ஃபா இருக்கு, பிங்கிற பிளேஸ்ல வந்து பீட்டா இருக்கு. இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இதுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா as it is எழுதிக்கலாம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. சொல்யூஷன் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இங்க வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கு. ஸோ இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து பிகர் டேர்ம், இங்க பீட்டா ஸ்கொயர் பிகர் டேர்ம். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம காமன் டினாமினேட்டரா எழுதுக்கிறோம். அடுத்தது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் காமன் டினாமினேட்டர். இதை வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது பீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்றோம், பீட்டாவால மல்டிப்ளை பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது ஆல்ஃபா தான். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் இந்த 1 வந்து ஆல்ஃபாவால மல்டிப்ளை பண்றோம். ஸோ தட் is equal to 1 into beta plus 1 into alpha divided by alpha square beta square அப்படின்னு கிடைக்கிறது. 1ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த சேம் டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து பீட்டா பிளஸ் ஆல்ஃபான்றது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து டுகெதரா எடுத்து ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா மைனஸ் 1. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா மைனஸ் 1. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும். 3 ஆல்ஃபா இன்டூ 3 பீட்டா, அடுத்தது 3 ஆல்ஃபா இன்டூ மைனஸ் 1, அடுத்தது மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா இன்டூ 3 பீட்டா பிளஸ் 3 ஆல்ஃபா இன்டூ மைனஸ் 1, அடுத்தது மைனஸ் 1 இன்டூ 3 பீட்டா, அடுத்தது மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1. ஸோ 3 ஆல்ஃபா இன்டூ 3 பீட்டா 3 3s are 9 கிடைக்குது. அடுத்தது ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா பீட்டா எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் சைன் கிடைக்குது. 3 ஆல்ஃபா இன்டூ 1 3 ஆல்ஃபா. அதே மாதிரி இங்க வந்து நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ், 1 இன்டூ 3 பீட்டா 3 பீட்டா, அடுத்தது நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ், 1 இன்டூ 1 வந்து 1. ஸோ இதுல வந்து 9 ஆல்ஃபா
பீட்டாவை வந்து as it is எழுதிக்கிறோம். இங்கே -3 ஆல்ஃபா இருக்குது, இங்கே -3 பீட்டா இருக்குது. இது ரெண்டுக்கும் காமனாக -3 இருக்குது. ஸோ -3 வந்து அவுட் சைடு எழுதிடுறோம். ஸோ இந்த டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா, இந்த டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது பீட்டா. ஆல்ரெடி நெகட்டிவ் சைன் எழுதிடுறதுனால நம்ம ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது +1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 ஆல்ஃபா பீட்டா -3 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா +1. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Fourth subdivision alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. Solutionல கொடுத்திருக்கிற terms அப்படியே எழுதிக்கணும். alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. இங்க beta இருக்கு, இங்க alpha இருக்கு. So alpha betaவை common denominator நம்ம எடுத்துக்கிறோம். alpha beta வந்து betaவால வந்து divide பண்ணோம்னா நமக்கு remaining கிடைக்கிறது alpha. So first term alphaவால multiply பண்றோம். alpha into alpha plus 3. Second வந்து alpha beta வந்து alphaவால divide பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பீட்டா. ஸோ செகண்ட் டேர்மை வந்து பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்டூ பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயரு, ஆல்ஃபா இன்டூ 3 வந்து 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயரு ப்ளஸ் பீட்டா இன்டூ 3 வந்து 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதணும். That is equal to alpha square plus 3 alpha plus beta square plus 3 beta divided by alpha beta அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து தனியாக எழுதிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே ஏங்கிற பிளேஸில் ஆல்ஃபா இருக்கு, பிங்கிற பிளேஸில் வந்து பீட்டா இருக்கு. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி இங்கே 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா, அது ரெண்டுக்கும் காமனாக 3 இருக்கு. ஸோ 3யை வந்து காமனாக அவுட் சைடு எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா, இந்த டேர்மில் ரிமைனிங் இருக்கிறது வந்து பீட்டா. ஸோ 3 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 3 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், the roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving the root, find first subdivision 1 by alpha plus 1 by beta. Solutionல வந்து கொடுத்திருக்கிற quadratic equation எழுதிக்கிறோம். 2x square minus 7x plus 5. இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கணும். x square minus alpha plus beta x plus alpha beta that is equal to 0. alpha plus betaங்கிறது sum of the roots, alpha betaங்கிறது product of the roots. ஆல்ரெடி நம்ம கொடுத்திருக்கிற quadratic equationோட roots வந்து alpha and பீட்டானு. ஸோ இதை வந்து 2வால் டிவைட் பண்ணுறோம். 2வால் டிவைட் பண்ணால் 2/2 வந்து 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்தது மைனஸ் 7/2 எக்ஸ் ப்ளஸ் 5/2. ஆல்ரெடி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ப்ராடக்ட் அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 7/2 அது அடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா அது 5/2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 7/2. ஆல்ஃபா பீட்டா வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 5/2 நமக்கு கிடைக்குது. கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 1 by alpha plus 1 by beta. இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து காமன் டினாமினேட்டராக எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா வந்து காமன் டினாமினேட்டர் எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவை ஆல்ஃபாவில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஆல்ரெடி ஆல்ஃபா இருக்குது. ஸோ நம்ம ரிமைனிங் இருக்கிறது பீட்டா. அதை வந்து 1 இன்ட்டு பீட்டா பீட்டான்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டாவை பீட்டாவால் வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் கிடைக்கிறது ஆல்ஃபா. ஸோ 1 இன்ட்டு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா எழுதிக்கலாம், அல்லது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into beta beta, 1 into alpha வந்து alpha. So beta plus alpha divided by alpha beta. Alpha plus beta நாலும் beta plus alpha நாலும் நமக்கு 1 தான். ஆல்ரெடி வந்து இந்த sum of the roots வந்து alpha plus beta வந்து நம்ம வந்து 7/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி alpha beta product of the roots வந்து
5/2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு வந்து 7/2ன்னு எழுதிக்கிறோம். ஹோல் திங் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து 5/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து ஃப்ராக்ஷனில் வந்து டிவிஷன். ஸோ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7/2 அப்படி எழுதிக்கிறோம். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 5/2 இந்த டிவிஷன் இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்னா டிவிஷன் சிம்பிளை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற அந்த டேர்மை வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ரெசிப்ரோக்கல்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா that is equal to 7/2 into அடுத்தது 5/2 வந்து என்ன பண்ணுறோம் 2/5ன்னு மாற்றிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதாவது நியூமரேட்டரை as it is எழுதிக்கிறோம். டிவிஷன் சிம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 5/2 அப்படின்றது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து 2/5 எழுதிக்கிறோம். இங்கே வந்து 2 வந்து ஒன்று நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே ஒரு 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 அடுத்தது 1 2. ஸோ இந்த நியூமரேட்டரில் ரிமைனிங் இருக்கிறது 7, டினாமினேட்டரில் ரிமைனிங் இருக்கிறது 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7/5. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதில் வந்து காமனாக இருக்கிறது வந்து காமனாக இந்த டேர்ம் இல்லை, இதில் பீட்டா இருக்குது, இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம வந்து காமன் டினாமினேட்டராக வந்து எடுத்துக்கணும். இது அப்படியே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயரு, அடுத்தது ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம். சொல்யூஷனு நான் ஏற்கனவே கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கணும். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இந்த பீட்டா ஆல்ஃபா அதை வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து காமன் டினாமினேட்டராக எழுதிக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா எழுதிக்கிறோம். அடுத்தது பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைக்கிறது. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதுகிறோம், பீட்டா இன்ட்டு பீட்டாவை பீட்டா ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் யூஸ் பண்ண மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் வந்து செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா whole square by alpha beta, அடுத்தது minus 2 alpha beta by alpha beta. இதை வந்து இப்படி எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது வந்து 2. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2ன்னு கிடைக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம 7/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு 7/2 ஹோல் ஸ்கொயர், அடுத்தது ஆல்ஃபா பீட்டாக்கு வந்து 5/2ன்னு எழுதிக்கிறோம், மைனஸ் 2 வந்து as it is எழுதிக்கிறோம். இங்கே 7/2 ஹோல் ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயர் வந்து 49, 2 ஸ்கொயர் வந்து 4. அடுத்தது வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற 5/2 வந்து ஃப்ராக்ஷன் டிவிஷனில் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து டினாமினேட்டரில் இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ இங்கே 5/2 அப்படின்றது வந்து 2/5 ஆயிரும். இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ மைனஸ் 2 வந்து as it is எழுதிக்கிறோம். இங்கே வந்து 4, இங்கே 2 இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இதை வந்து 2 டேபிள் வந்து வச்சு நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 2 2s are 4. அடுத்தது வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா 49/2 கிடைக்குது, இங்கே வந்து 1/5ன்னு கிடைக்குது. 49 into 1 வந்து 49, 2 5s are 10 minus 2 அதை வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் டேர்மில் இருக்குது, இது ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ இதை 10 வந்து காமன் டினாமினேட்டராக எடுத்துக்கிறோம். இங்கே 49 எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் 2 into 10 வந்து எழுதிக்கிறோம், 2 into 10 divided by 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 2 into 10 divided by 10 கிடைக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 10s are வந்து 20. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 20/10 அப்படின்னு கிடைக்கிறது. இது வந்து பாசிட்டிவ், இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 49 மைனஸ் 20 29. இது வந்து பிகர் நம்பர் சைன் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் எழுதிடுறோம். டினாமினேட்டரில் இருக்கிறது 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 29/10 கிடைக்குது. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
third subdivision alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. ஸோ இதில் வந்து beta plus 2 இருக்கு டினாமினேட்டரில், இங்கே alpha plus 2 இருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து காமன் டினாமினேட்டராக வந்து எழுதிக்கலாம். alpha plus 2 into beta plus 2. அடுத்தது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் 2 இருக்கு. அதுக்கு என்ன எழுதிக்கிறோம், நியூமரேட்டர்ல ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் 2 எழுதிக்கிறோம். அதே மாதிரி பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு பீட்டா பிளஸ் 2 இன்டூ பீட்டா பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க ஆல்ஃபா பிளஸ் 2 வந்து ட்வைஸ் இருக்கு. ஸோ நம்ம எழுதிக்கலாம் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆல்ஃபா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். பிளஸ் இங்க பீட்டா பிளஸ் 2 வந்து ட்வைஸ் இருக்கு. ஸோ இதை வந்து பீட்டா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்க ஆல்ஃபா பிளஸ் 2 இன்டூ பீட்டா பிளஸ் 2 இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ஆல்ஃபா பீட்டா கிடைக்குது. அடுத்தது வந்து 2 இன்டூ ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா இன்டூ இந்த செகண்ட் டேர்ம் வந்து 2. ஸோ 2 ஆல்ஃபான்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இங்க செகண்ட் டேர்ம் வந்து 2 இன்டூ பீட்டா பிளஸ் 2 இன்டூ பீட்டா எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 2 இன்டூ 2, அது வந்து 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்க வந்து ஆல்ஃபா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இங்க பீட்டா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஐடென்டிட்டி வச்சு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயரை வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் 4. அது மாதிரி பீட்டா பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 4 பீட்டா பிளஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்க வந்து ஆல்ஃபா பீட்டா இருக்கு, அது அசிட்டிஸ் எழுதிடுறோம். இங்க 2 ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா இருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது 2. ஸோ பிளஸ் 2 வந்து அவுட் சைடு எழுதிக்கிறோம். இங்க ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா பிளஸ் இங்க ரிமைனிங் இருக்கிறது பீட்டா பிளஸ் 4 வந்து ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம். இங்க வந்து ஸ்கொயர் டேர்ம் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் செப்பரேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 4 ஆல்ஃபா 4 பீட்டா அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 4 பிளஸ் 4 இதை ஆட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். That is equal to alpha square plus beta square plus 4 alpha plus 4 beta plus 4 plus 4 இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். divided by alpha beta plus 2 into alpha plus beta plus 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே alpha square plus beta square வந்து நம்ம a plus b whole square அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். alpha plus beta whole square minus 2 alpha beta. இங்கே 4 alpha இருக்கு, இங்கே 4 beta இருக்கு. இது ரெண்டு காமனா இருக்கிற 4 வந்து பிளஸ் 4 அவுட் சைடு எழுதிக்கிறோம். ஸோ இங்க ரிமைனிங் இருக்கிறது ஆல்ஃபா பிளஸ் இங்க ரிமைனிங் இருக்கிறது பீட்டா. இந்த 4 பிளஸ் 4 வந்து 8 அப்படியே எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் 4. நம்ம ஆல்ரெடி வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அந்த சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு வந்து நம்ம 7/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டா அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து 5/2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு இதை அப்ளை பண்றோம். மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2 பிளஸ் 4 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு 7/2 பிளஸ் 8 எழுதிக்கிறோம். டிவைடட் பை 5/2 எழுதிக்கிறோம். பிளஸ் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 5/2 எழுதிக்கிறோம். பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7/2ன்னு எழுதிக்கிறோம். பிளஸ் இந்த 4 ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம். இங்க வந்து 2 நியூமரேட்டர் இருக்கு, இங்க 2 டினாமினேட்டர் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மே வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 4 நியூமரேட்டர் இருக்கு, 2 டினாமினேட்டர் இருக்கு. 2 2s are 4, இது வந்து 1 2 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இங்க டினாமினேட்டர் இருக்கிற இங்க 2 வந்து நியூமரேட்டர் இருக்கு, இந்த 2 வந்து டினாமினேட்டர் இருக்கு. ஸோ இதையும் வந்து 2 டேபிள் வச்சு 1 2 எடுத்தது வந்து 1 2 அப்படின்னு வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து நம்ம எழுதுறோம். அதே மாதிரி இங்க 7/2 ஹோல் ஸ்கொயர் 7 7s are 49, 2 2s are 4ன்னு எழுதிட்டு இந்த ரிமைனிங் ப்ராடக்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். That is equal to 49/4 minus 5 plus 2 into 7 plus 8 divided by 5/2 plus 7 plus 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 49/4 எழுதிக்கிறோம். மைனஸ் 5 2 7s are 14, ஸோ பிளஸ் 14 எழுதிக்கிறோம். பிளஸ் 8 எழுதிக்கிறோம். டிவைடட் பை நம்ம என்ன பண்றோம்னா 5/2. இந்த 7 பிளஸ் 4 வந்து நம்ம ரெண்டு பாசிட்டிவா இருக்கிறதுனால பிளஸ் 11 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா
அப்படின்னா 49/4 வந்து as it is எழுதிக்கிறோம் -5. இந்த 14 + 8 ரெண்டு பாசிட்டிவ் டேர்ம்ஸ், ஸோ வந்து 22 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 5/2 + 11 இருக்கு. ஸோ இது ஃப்ராக்ஷன் டேர்ம், இது வந்து ஹோல் நம்பரா இருக்கு. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 5 + 2 × 11 எடுத்துக்கிட்டு டினாமினேட்டர்ல வந்து 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுது, ஒரு நெகட்டிவ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை வந்து கண்டுபிடிச்சு பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ் சைன் எழுதிக்கணும். இங்க 11 × 2 வந்து 22ன்னு எழுதிக்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதணும். That is equal to 49/4 plus 17 whole thing divided by 5 plus 22 divided by 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணும், 4 × 17 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் டினாமினேட்டரா நம்ம வந்து 4 எழுதிக்கணும். அது that is equal to 49 into plus 17 into 4 divided by 4 divided by இந்த 5 plus 22 வந்து 27/2 கிடைக்குது. That is equal to 49. அடுத்தது வந்து 17 into 4 வந்து 68 divided by 4 divided by 27/2 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், வந்து 49 + 68 இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 117 கிடைக்குது. 4 வந்து டினாமினேட்டரில் as it is எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ஹோல் திங் டிவைடட் பை 27/2 அதை வந்து as it is எழுதிக்கிறோம். இது வந்து நமக்கு ஃப்ராக்ஷனோட டிவிஷன், நியூமரேட்டர் வந்து 117/4 எழுதிக்கிறோம். இந்த டிவிஷனுக்கு பதிலாக நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து மல்டிப்ளிகேஷனாக போட்டுக்கிறோம். அந்த செகண்ட் டேர்ம் அந்த டினாமினேட்டர்ல இருக்க 27/2 வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா எழுதணும். 27/2ன்றது 2/27 அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த 2 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, 4 டினாமினேட்டர்ல இருக்கு. 2 டேபிள் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, இது வந்து 2 2s are 4. ஸோ நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா 117 × 1 117 எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இது டினாமினேட்டர்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 2 × 27 இருக்கு. 2 × 27 வந்து 54. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 117/54 நமக்கு வந்து கிடைக்குது. Third question, the roots of the equation x² + 6x - 4 = 0 are alpha, beta. Find the quadratic equation whose roots are first subdivision alpha square and beta square. Solution வந்து கொடுத்திருக்கிற quadratic equation வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். x² + 6x - 4 = 0. The general form of the quadratic equation, அதோட ரூட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா required equation x² - alpha + beta into x plus alpha beta = 0. alpha plus betaங்கிறது வந்து sum of the roots, alpha betaங்கிறது வந்து product of the roots. ஸோ இந்த இதில் வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா sum of the roots alpha plus beta that is equal to -6 கிடைக்குது. product of the roots வந்து alpha beta that is equal to -4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற the termsக்கு வந்து sum of the roots வந்து கண்டுபிடிக்கணும். sum of the roots வந்து alpha square plus beta square. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா that is equal to alpha plus beta whole square minus 2 alpha beta. இது வந்து நம்ம a plus b whole square அந்த ஐடென்டிட்டியிலிருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நமக்கு -6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா வந்து -4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு -6 ஹோல் ஸ்கொயர் -2 × -4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் 6 6 வந்து 36 அதை எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 4s are 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 36 + 8ன்னு கிடைக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். ஸோ நமக்கு 44 அப்படின்னு கிடைக்குது. கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இது ரெண்டையும் நம்ம டுகெதராக எழுதி ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து -4ன்னு. ஸோ -4 ஸ்கொயர் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ -4 × -4 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 16. therefore இந்த ரெக்கையர்டு ஈக்குவேஷன் இஸ், நம்ம ரெக்கையர்டு ஈக்குவேஷன் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 44 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 16 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ therefore the required equation is x² minus 44x plus 16 = 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
செகண்ட் சப்டிவிஷன் 2 by alpha and 2 by beta. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் எழுதிக்கிறோம். 2 by alpha plus 2 by beta. That is equal to இது வந்து ஆல்ஃபா இருக்கு, இங்க பீட்டா இருக்கு, அது வந்து காமன் டினாமினேட்டரா எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 into beta 2 beta 2 into alpha 2 alphaன்னு கிடைக்குது. That is equal to 2 beta plus 2 alpha divided by alpha beta அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே வந்து 2 காமனா இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து அவுட் சைடு எழுதிடுறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இங்க பீட்டா, இங்க ரிமைனிங் டேர்ம் வந்து ஆல்ஃபா. பீட்டா பிளஸ் ஆல்ஃபா வந்து நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. டினாமினேட்டர் வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு வந்து -6ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஆல்ஃபா பீட்டா அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து -4ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 into -6 divided by -4. பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ். ஸோ 2 6 ஆர் வந்து 12 எழுதிக்கிறோம். டிவைடட் பை இந்த -4 ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம். இந்த 4 இருக்கு, இங்க 12 இருக்கு, ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 1 4 is 4, 3 4s ஆர் வந்து 12. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி நெகட்டிவ் டிவைடட் பை நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு +3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது வந்து கொடுத்திருக்கிற டேர்முக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 by alpha into 2 by beta. 2 2s are வந்து 4, alpha into beta, alpha beta. அடுத்தது that is equal to 4 வந்து as it is எழுதிக்கிறோம். alpha beta அந்த product of the rootsக்கு வந்து -4 போடுறோம். நியூமரேட்டர்ல ஒரு 4 இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 4 இருக்கு. இது ரெண்டையும் வந்து 4th டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 1 4 is 4. நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல -1 இருக்கு. 1 1ஆல டிவைட் பண்ணா நமக்கு சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் டிவைடட் பை நெகட்டிவ் அது வந்து நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்குது. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா therefore the required equation is x square minus 3x minus 1 equal to 0 அப்படின்னு கிடைக்குது. தேர்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த ரெண்டு டேர்ம்லையும் வந்து ஆல்ஃபா பீட்டா காமன் இருக்கு. ஸோ ஆல்ஃபா பீட்டாவை எழுதிக்கிறோம் காமனா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து ஆல்ஃபா, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து பீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா வந்து ஏற்கனவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -6. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு -4 இன்டூ -6. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். 4 6 ஆர் 24 கிடைக்குது. ஸோ இந்த கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்க ஆல்ஃபா இருக்கு. ஸோ ஆல்ஃபா கியூப், இங்க பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் இருக்கு. ஸோ பீட்டா கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் இன்டூ பீட்டா கியூப். ஆல்ஃபா கியூப் இன்ட்டு பீட்டா கியூபை வந்து டுகெதராக வந்து ஆல்ஃபா பீட்டா அந்த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம வந்து நெகட்டிவ் வந்து -4ன்னு வந்து நம்ம இது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -4. இங்கே கியூப் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து கியூப் போட்டுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -4 கியூப். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ -4 இன்ட்டு -4 இன்ட்டு -4. ஸோ that is equal to 4 4s are 16, 16 4s are 64. 3 நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -64ன்னு கிடைக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 24, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -64. இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா therefore the required equation is x square minus 24x minus 64 equal to 0 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Recap: in this video we have seen exercise 3.14 sums 1 to 3. Thank you students.